ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான சிம்பிளான கேரளா ஸ்டைல் தேங்காய் சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுக்கிடலாம். இது அரை முடி துருவன தேங்காய். இது கூட 2 இலை கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுறேன். இந்த சட்னி நல்லா கெட்டியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நான் ஏற்கனவே வத்தல் வச்சு பண்ணக்கூடிய தண்ணியாக இருக்கக்கூடிய சட்னி இந்த சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், விருப்பம்னா பாருங்கள். இனி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். இனி இதை தாளித்து ஊற்றிடலாம். அதற்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். கூடவே ஒரு வத்தல் சேர்த்து நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயில் நம்ம இது கூட சேர்த்துக்கிடலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான கேரளா ஸ்டைல் கட்டி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.